ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரிதம் அக்வாடெக் பொன்னமராவதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வாட்டரில் ஸ்மெல்லு டேஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸ்மெல்லு அதிகமாக பேட் ஸ்மெல் இருக்குன்னாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த மெம்பரின் பார்க்கலாம். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டெபாசிட்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த ஒயிட் டெபாசிட்ஸ் ஏன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஹை ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விளைவுகள் வருது. இதனால பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த சாலினிட்டி வந்து மெம்பரைன் அஃபெக்ட் பண்ணும். பொதுவாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதை மாற்றாமல் இருப்பாங்க கஸ்டமர்ஸ் சில பேர். அவர்கள் மாற்றாமல் இருக்க பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வரக்கான காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஆசிட்ஸ், டீகேட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் உள்ள டெபாசிட் ஆகும். ஸோ ப்ரௌனிஷாக உங்களுக்கு ஒரு கோட்டிங் வர காரணம் அதுதான் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த ரஸ்ட்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய மட்டுனால வரக்கூடியது. அதனால கூட இந்த மாதிரி உங்களுக்கு விளைவுகள் வரும். உங்களுக்கு ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வந்து பயோ பாக்டீரியாஸ் மூலமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கை வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டர்ஸ் எல்லா கார்பன் ஃபில்டர்ஸையும் மாற்றாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு மெம்பரேனில் டெபாசிட்ஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் வராது. பொதுவாக ஒரு 12,000 to 15,000 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் ஃபில்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எவ்ரி 6 to 7 months பார்த்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.